வேர்ல்ட் ஃபிசியோதெரப்பி டே டு ஆல். என்னோட வீடியோ ஃபிசியோதெரப்பியை பற்றின எஜுகேஷன் வீடியோவாக இருக்கணும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போகிறீங்கன்னா 800லேருந்து 1200 வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் ஃபார் 2 to 3 minutes அவங்களோட நாலேஜ்க்காகவும் அவங்களோட ஒர்த்துக்காகவும் நீங்கள் அவ்வளோ பே பண்ணுறீங்க. ஆனால் எங்களோட டைம் அண்ட் எங்களோட ஒர்க்காக நீங்கள் பே பண்ணுற ஒரு மினிமம் அமௌண்ட்லேருந்து பார்கன் பண்ணுறீங்க. கரண்ட் வைக்கிறது, மசாஜ் பண்ணுறது தான் ஃபிசியோதெரப்பி. இன்னும் ஸ்டில் அந்த மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபிசியோதெரப்பி இஸ் அ இண்டிபெண்ட் ட்ரீட்மெண்ட். ஃபிசியோதெரப்பிக்கு போகணுன்னா ஒரு கன்சல்டன்ட் கிட்ட முடிச்சுட்டு வந்து தான் ஃபிசியோதெரப்பிக்கு வரணுன்ற மைண்ட் தாட்டெல்லாம் கொஞ்சம் விடுங்க. என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பற்றின கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். வி ஆர் மோர் தென் எவ்ரிதிங். ஹாப்பி வேர்ல்ட் ஃபிசியோதெரப்பி டே டு ஆல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? எங்களோட பே எவ்வளோன்னு தெரியுமா? ஹவு மச் வி ஒர்க்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு செஷனே எங்களோட ஒரு ஆட் ஃப்ரம் ½ an hour. நாங்கள் பேஷண்ட்டோட கூகுள் அப்படின்னு சொல்லலாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஒரு கன்சல்டண்ட்டை பார்த்துட்டு வந்ததும் அவங்க கேட்க வேண்டிய கொஷின் எல்லாத்தையுமே ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட தான் முடிப்பாங்க. அது வாட் எவர் த டிபார்ட்மெண்ட், பீடியாட்ரிக்காக இருக்கலாம், கைனகாலஜியாக இருக்கலாம், ஆர்த்தோவாக இருக்கலாம், எந்த ரீஹாப் சென்டராக இருக்கலாம், எதுனாலும் நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டை தாண்டி உங்களோட எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறது ஃபிசியோதெரபிஸ்ட்டாக தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து யாருக்கும் அசிஸ்டன்ட் கிடையாது. வி ஆர் கன்சல்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட். ஓகேவா? ஃபிசியோதெரபிஸ்ட் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இயர் பை இயர் நல்லா ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் டு மை ஆல் பேஷண்ட். நீங்கள் என் மேலே வச்சுருக்க ஹோப்னாலையும் ட்ரஸ்ட்னாலையும் தான் எனக்கு என் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹாப்பி வேர்ல்ட் ஃபிசியோதெரப்பி டே டு ஆல் மை ஃபிசியோதெரபிஸ்ட்.